ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிரெயின் இந்தியா சேனல். நம்ம பைத்தான் சீரியஸ் வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மொபைலில் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது, அதுக்குள்ளே கம்பைலர் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஐடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணதில் சில ஐடிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எது நல்லா இருக்குங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைத்தான் கம்பைலர் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணால் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்க ஆப்ஸ்லாம் வருது. ஸோ இதில் நிறைய ஐடிஸ் இருக்குது. ஸோ நான் நிறைய எடுத்திருக்கேன். அதில் எது எப்படி இருக்குது, நான் எது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணும்னா அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம புது ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் ஒரு பிரிண்ட் வந்து பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜஷன் எல்லாமே இருக்குது. இதில் பிரிண்டில் இதில் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே மேலே வந்து ஷார்ட்கட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். கீபேடில் ரொம்ப இது பண்ணாலும் எடுத்துகிட்டு சும்மா ஹாய்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ரன் பண்ணுறதுக்கு ரன்ங்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஹாய்ங்கிற ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்தது இதிலே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சும்மா ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டென்டேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஏஎன்பிஐ சும்மா ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ நம்ம பேக்கு மேலே மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆரோஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ செஷன் ஆப்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஆட் பண்ண அந்த ரிசல்ட் கூட வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்பீடாகவே இதில் நம்ம கோடிங் பண்ண முடியும். இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு டொனேட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நமக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்தா அந்த டெவலப்பருக்கு ஏதாவது நம்ம டொனேட் பண்ண நினச்சோம்னா டொனேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதில் உள்ள ஆப்ஷன்ஸு. இது சிம்பிளாக கோடிங் மட்டும் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பு. இதில் லேர்ன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை, கோடிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது அடுத்த ஆப் பார்க்கலாம். ஸோ இதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் மெனுவில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் வச்சுருக்காங்க. ப்ரீமியம் போனால் ஒரு வேளை இது இன்னும் எஃபிஷியண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க ப்ரீமியம் யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரீமியம் யூஸ் பண்ணல, நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
செட்டிங்ஸ், அப்பியரன்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். கோட் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டீட்டெயிலாக சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகும். நான் அந்தளவுக்கு பார்க்கல. நம்ம சிம்பிளாக எப்படி இதில் கோட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். சும்மா அதே ப்ரோக்ராம் தான் இதில் நான் பண்ணுறேன். இதில் ஆட்டோ சஜஷன்லாம் வந்து இல்லை. ஸோ நம்ம ரன் டைப் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இல்லை தான். ஸோ ரன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரன் ஆகுது. ஸோ அவுட்புட்டு கூட கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுது. இங்கே கொஞ்சம் மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேடி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆட்டோ இன்டென்டேஷன் இருக்குது. ஓகே தான். எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த அவுட்புட் டேப் அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் மூவ் பண்ணணும். கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கு. மற்றபடி கம்பேர் பண்ணும்போது ஆட்டோ சஜஷன் ஆப்ஷன் எல்லாம் நமக்கு அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இதை விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 3வது ஆப் பார்த்துடலாம். அந்த ஒரு ஆப்போடு முடிச்சுக்கலாம். இங்கே இதுலேயும் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சேம் ப்ரோக்ராம் நான் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன் ஆகுது. ஸோ இது அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து செகண்ட் ஆப்பை விட இது பெட்டராக இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக சென்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜஷன் கொடுக்கல, நம்ம தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம தான் டைப் பண்ணணும். ஆனால் இந்த கலரிங் கொடுத்துருக்கலாம் நல்லா இருக்குது. அந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸுக்கு எல்லாமே கலர் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் பார்த்திங்கன்னா லேர்னிங் பண்ணுறதுக்குனா இந்த ஆப் கொஞ்சம் பரவாயில்ல. இதில் கொஞ்சம் லேர்னிங் திங்ஸும் கொடுத்துருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏஐ ரெஸ்பான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டியூட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூட்டோரியல்ஸுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கில் போனீங்கன்னா நம்ம பைத்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆட் இருக்குது. கோடிங் சேலஞ்சஸ். ஸோ இதில் கோடிங் சேலஞ்சஸ் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கோடிங் சேலஞ்சஸ் யூஸ் பண்ணி இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க சொல்யூஷன்ஸு நம்ம இதில் சால்வ் பண்ணி சொல்யூஷனில் சால்வ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் என்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன வரணும், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஒன்று நமக்கு இந்த ஆடுலாம் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஆடு க்ளோஸ் ஆகவே மாட்டேங்குது. ஸ்கிப் வீடியோன்னு கொடுத்துருக்காங்களே தவிர க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோடிங் சேலஞ்சஸ்லாம் நமக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம போனோன்னா இந்த ஆப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது
இந்த 3 ஆப் பற்றி பார்த்துருக்குறோம். பைட்ராய்ட் 3, பைத்தான் கோட்பேடு அண்ட் கோடிங் பைத்தான். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஸு வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா கோடிங் பர்பஸ்க்காக நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஸ் பைட்ராய்ட் 3யும் கோடிங் பைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது பெட்டர்னு எனக்கு என்ன இது எந்த ப்ரொமோஷனல் இதுவும் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கோட் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடிங் பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஆட்டோ சஜஷன் ஆப்ஷன்ஸ், மற்றபடி அந்த நினச்ச இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஆரோஸ், நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஆரோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் பைத்தான் அது இல்லாமல் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைத்தான் மாஸ்டர் அண்டு பைத்தான் கோட் பேட் ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், லேர்னிங்க்கு தேவையான இது எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை சர்ச் பண்ணி எது பெட்டர் ஆப்புங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக ஏதாவது ஆப் இருந்தால் கூட அந்த 2 ஆப் நேம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத சொல்லலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு பைத்தான்லேயோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயோ எது டவுட்ஸ் என்ன இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ ப்ளேலிஸ்ட் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும். நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். மற்றபடி பர்சனலாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.